இன்றைய நாள் நல்ல நாள். ஐவர்மலையிலே ஐயா சொன்னது மாதிரி அப்பர் சுவாமிகள் கீழிருந்து பூமியிலிருந்து மேலாக தோன்றிய ஆவணை இல்லாத அரும்பெரும் மூச்சு என்று பேர். அப்படிப்பட்ட இந்த இடத்துல கடம்பனோ ஐயா அவர்கள் இன்னைக்கு அன்னதானம் முறையில் ஒன்று தொடங்க உள்ளார். இப்ப நாம என்ன புதுசா தெரிஞ்சுக்கணும்னா, அன்னதானம் எதற்காக பண்றோம், அன்னதானம் பண்ணுவதால் கிடைக்கின்ற நன்மை என்ன, இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் சொல்வார். ஒவ்வொன்றாக படைக்கிறார் இறைவன். ஓரறிவு பிராணி, ரெண்டறிவு பிராணி, மூன்றறிவு பிராணி, நான்கறிவு பிராணி, ஐந்தறிவு வரைக்கும் படைக்கும் போது அதற்கு உணவுகளை அப்படியே படைத்தாராம். மனிதனை படைத்த பிறகு இந்த மனிதனுக்கு என்ன உணவு கொடுப்பது, இந்த மனிதன் எப்படி ஜீவிப்பான், இது இறைவனுக்கே தெரியலையா. புரியுதா உங்களுக்கு? எறும்புக்கு ஒரு உணவு, ஓரிரு பிராணி, அதெல்லாம் அந்த அழுக்குகள் எது சாப்பிடும். கொசுக்கள், ஈக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு எங்கே இருக்கோ அங்கதான் அந்த உணவு. அதை விட கொஞ்சம் தெளிவா இருக்கும் தவழ்ந்து செல்லக்கூடிய பாம்புகள், புழுக்கள், பல்லி, இவையெல்லாம் மேலிருக்கும் பொருளை சாப்பிடுமா. அது இரண்டறிவு பிராணி. மூன்றறிவுகள் மரங்கள், பூமியில் இருக்கிற எல்லா பொருளையும் தாமாக எடுத்தே அது சாப்பிடும். நாலறிவு பறக்கிற பறவைகள், அவைகள் பறந்து எங்கெல்லாம் பழம் காய் இருக்கோ அதை சாப்பிடுமா. அஞ்சாவது அறிவு நாம் கொடுத்தால் சாப்பிடும். அது பசு, ஆடு, இவையெல்லாம் நம்ம வீட்டில் கட்டி வச்சு அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து மேய விட்டு அது இயற்கையாகவும் சாப்பிடும், செயற்கையாகவும் சாப்பிடும். அதுதான் அம்மானு கத்த ஆரம்பிச்சு. அடுத்ததுதான் மனிதனை படைத்து மனிதனுக்கு என்ன கொடுப்பது. மனிதனை படைக்காச்சு, ஆறாவது அறிவை படைக்கிறார். என்ன கொடுப்பது என்று இறைவனுக்கே தெரியலையா. இன்னும் சிலதான் தப்பா நினைப்பாங்க. அன்னபூர்ணி அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னபூர்ணி தாய். சிவபெருமானுடைய அம்மா யாருன்னு கேட்டா அது அன்னபூர்ணி தான். யாரு வீட்லயாவது யாரு பிச்சை எடுத்தா என்ன கேட்பாங்க? முதல்ல அம்மா தாயே பிக்ஷாந்தரே. அவர் தவம் பண்றார். தவம் பண்ணி அந்த ஆறாவது பகுத்தறிவாகிய மனிதனை படைத்து அந்த மனிதன் தேவராகி முனிவராகி என்னை வந்து அடையணும். அவனுக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்றால் பகுத்தறிவு கொடுக்கிறேன். அந்த பகுத்தறிவால இந்த உலகத்தை ஆண்டு அவன் ஞானியாகி தேவராகி இறைவனை பார்க்கும் பக்குவ நிலை அவனுக்கு கிடைக்கும். அதற்கான உணவு என்ன அப்படின் போது அன்னபூமியே தாயே வந்து தன்னுடைய பாத்திரத்திலிருந்து சாதத்திற்கு கொடுக்கிறார். அந்த உத்தரவு அவருக்கு கிடைக்குது. ஆனால் நம்முடைய கோஷம் பேரு, இந்த சமஸ்கிருதத்துல இந்த பேர் கோஷம். இந்த கோஷம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு உணவுக்கும் பேரு கோஷம்னு பேரு. மனிதனுக்கு கோஷம் என்னன்னா அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷம் சாப்பிட்டாதான் மனோமய கோஷம் வேலை செய்யும். மனம் நல்லா வேலை செய்யும், உழைக்க முடியும், அறிவு வேலை செய்யும். அதுக்கப்புறம் தான் தத்துவமய கோஷம். அவன் தத்துவ ஞானியா மாறுகிறான். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், தத்துவமய கோஷம். சம்ஸ்கிருதத்தில் சொல்றது. சாப்பிடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, அந்த சத்து சித்தா மாறி சித்து ஞானமா மாறும். அதனால சத்து சித்து ஞானம் இதெல்லாம் பொருள் இருக்கு. அப்படிப்பட்ட பொருளை தேவி எம்பெருமானுக்கு அம்மாவே வந்து சொல்றாராம், உனக்கு ஆறாவது அறிவாகியவர்களுக்கெல்லாம் இந்த அன்னமய கோஷத்தை கொடு என்று அன்னபூரணின்னு பேரு. மற்றெல்லாம் பூர்ணம் கிடையாது, குறை உண்டு. அன்னபூர்ணி ஒண்ணுதான், பூரணிங்கிற பேர் வாங்குறாங்க. பரிபூர்ணமாக இருக்கு அன்னபூரணி. நாமளே சொல்லுவோம்
நிறைய சாப்பிட்டா என்ன சொல்லுவோம்? போதும் போதும், என்னால சாப்பிட முடியாது, நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பசிக்கும். பூர்ணமாக இருக்கிறேன், பூர்ணமா சாப்பிட்டேன், பரிபூர்ணமா சாப்பிட்டேன். அதனால அது பூரணம் என்று வார்த்தை. நிறை கூடம் போல அப்படி கொடுக்கிற பொருளை இறைவன் மறுநாள் அன்னபூர்ணியை வர சொல்லி அவளுக்கு சிம்மாசனம் கொடுத்து, காசியில இன்னைக்கும் அந்த விழா நடக்குது. வேற எங்கேயுமே கோயில் கிடையாது அன்னபூர்ணிக்கு, காசியில் மட்டும்தான். மற்றதெல்லாம் வரலாறு மிக்க வச்சிருக்காங்க. முதல்ல தேவி தோன்றிய இடம் காசியில தான். ஐப்பசி மாசம் தீபாவளி அன்னைக்கு நாம அன்னாபிஷேகம் பண்றோம். அது பௌர்ணமியில. ஆனா அன்னபூர்ணி வந்தது தீபாவளி அமாவாசை. நிறைந்த அமாவாசை அன்னைக்கு காசியில் நீங்க போய் பாருங்க. தீபாவளிக்கு மறுநாள் அல்லது தீபாவளி அன்று அன்னபூர்ணியுடைய கோயில்ல அன்னபூர்ணியை உட்கார வச்சு லட்டுனால தேர் செய்வாங்க. அதுக்கு பேர் லட்டு திருவிழான்னு பேர். லட்டு தேருக்குள்ள அன்னபூர்ணி இருப்பார். எம்பெருமான் பாருங்க, இந்த அடியார் போல குறித்தோர் கட்டி பிச்சாண்டவராக கையில திருவோடு வச்சு அன்னபூர்ணி நமக்காக இறைவனே பிச்சை வாங்கியிருக்கிறார். அப்படி வாங்கின பொருளாகவும் அன்னபூர்ணியுடைய பரிபூர்ணம் அனுக்கிறவர். யார் ஒருவர் இந்த உணவை கொடுக்கும் போது இந்த உணவை யார் அருந்துகிறார்களோ அவர்கள் தேவ நிலையை அடைய முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு 10 நாளைக்கு நீங்க உப்புமாவே சாப்பிடுங்க, ஒரு 10 நாளைக்கு இட்லியே சாப்பிடுங்க. என்ன தோணும்? எப்படா வீட்டுக்கு போவோம், நம்ம அம்மா கையால கொஞ்சம் சோறு வடிச்சு மோர் ஊற்றி ஒரு ஊறுகாய் சாப்பிட்டாதான் எப்படி இருக்கும்? சாப்பிட்டது மாதிரி சொல்றோம்ல. என்ன உணவுகளை எதை சாப்பிட்டாலும் ஒரு மனிதனுக்கு திருப்தியை கொடுக்கிறது பழைய சோறு தான். கொஞ்சம் மோர் சாதம் போட்டு மோர் ஊற்றி ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டது மாதிரி. அது அம்மா கையில் சாப்பிடும். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் பாருங்க, தத்துவமய கோஷத்துக்கு என்ன பண்ணுதுன்னா, அன்னமய கோஷம் உடம்புக்குள்ள சென்ற உடனே மனோமய கோஷம் வேலை செய்யும். பரிபூர்ணமா சாப்பிடவா என்ன கேட்பா? அடுத்து எல்லாம் காசு கேட்பாங்களா? நல்லா சாப்பிட்ட அடுத்தது என்ன கேட்பான்? நல்ல ஞானம் கிடைக்கும். அதற்குள்ள அந்த பசத்தன்மை இருக்கான். விஞ்ஞானம் சொல்லுது. அமெரிக்காவில் இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. அன்னமய கோஷத்துக்குள்ள சாதத்துக்குள்ள 7 ஜென்மத்தினுடைய பயன் இருக்கான். விந்து அணுக்கள் கொடுக்கிற நிலை அந்த அரிசிக்கு தான் உண்டு. அதனாலதான் நம்ம கடைசி காலம் வரைக்கும் என்ன போடுறோம்? எதை போடுறோம்? வாக்கு அரிசி. அந்த அரிசி இன்னொரு ஜென்மம் எடுக்கும் போது அது நிலை பெறுமா? வேதம் சொல்லுது. நாம காரணம் இல்லாம வாக்கரிசி போடுறோம், அது தெரியல. அவனுக்கு இந்த பிறவியோடு முடியல, இன்னொரு பிறவி எடுப்பான். அப்ப இந்த உணவு அவனுடைய பாடியில் சென்று ஜீரணம் ஆகுமா? எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. காரணம் இல்லாம நம்ம பெரியவங்க எந்த காரியமும் செய்யல. வெள்ளை அணுக்கள் பூராமே பூமியில தான் விளையுது. பால் வெள்ளை அணு. நம்ம முதல்ல எதை சாப்பிடுறோம்? குழந்தை பிறந்தோடனே பால் சாப்பிடுறோம். அதனாலதான் அவையார் எடுத்த உடனே ஒரு பாட்டை பாடினார். பாலும் கழுதேனும் பாலும் சொல்லுங்க, பாட்டு தெரியுமா? பாலும் கருப்பும் இவை நான் கலந்து கோலம் செய்துங்க கடிமுகத்தோரே மணியே நீ எனக்கு சங்க தமிழ் உருந்த. பால் சாப்பிடுறதுக்கும் பாலுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அன்னத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு. அப்ப பால் வெண்மையான பொருள், அது பசுவிலிருந்து கிடைக்கும். 5வது பிறவிலிருந்து கிடைக்கும். 5வது பிறவி பால் சாப்பிடக்கூடிய அந்த 5வது பிறவி அம்மானு இருக்கு. வேற எந்த மிருகங்களும் அம்மானு இருக்காது. ஆடும் மாடும் தான். அடுத்தது மனுஷன்னா அம்மானு கூப்பிடும்.
இவர் ரெண்டுக்கும் தான் மடு இருக்கும். இறைவன் படைப்பிலே 5 பிராணிக்கும் 6 பிராணிக்கும் மட்டும்தான் மடு இருக்கும். பால் சுரக்கிற சுரப்பி ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னால உள்ள 4 பிறவிக்கு மடு இருக்காது. அந்த மடு இருந்தாலும் தெரியாது, அது வாயிலே சாப்பிடும், வாயில இருந்துக்கிறோம். ஆனால் ஆட்டுக்கு மாட்டுக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் மடு கொடுத்துருக்கான். அவைகள் அடுத்தது பாருங்க, அன்னமய கோஷத்தை போய் தத்துவமய கோஷத்துக்கு எப்படி போய் சேருது? தத்துவம் பேசுறான், நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும், நல்ல அறிவு வளர்க்கணும். 6 ஜென்மத்துடைய கேரக்டர்ஸ் அதுல இருக்கான். எத்தனை ஜென்மம்னா மனிதனுக்கு 7 ஜென்மம் சொல்லுவாங்க. 7 பிறவி நீ உறுதியா? ஆக மனிதனுக்கு 7 பிறவி நீ உறுதியாக உண்டு. வடிகட்டி 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 7வது பிறவியிலாம் இறைவனோடு போக முடியும். அது நமக்கு இது எத்தனாவது பிறவி நமக்கு தெரியாது. இது 5ஆ 6ஆ 7ஆ அந்த நினைவை மட்டும் ஆண்ட வச்சுக்கிட்டான். அண்ணன் சொன்னார, எல்லாரும் ஞானத்தின் தத்துவத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகம் தாங்காது, வேலோகம் தாங்காது, இதுக்கு என்ன பண்ணுன்னு அன்னபூர்ணியை கேட்டுக்கிறான். அன்னபூர்ணி தான் தேவரகசியத்தை சொல்லியிருக்கிறான். இந்த அமுதுண்டவன் நிஷ்காமிய நிலையை அடைவானை தவிர ஞான நிலையை அடைவது அவனுக்கு தெரியக்கூடாது, அது உனக்கு தான் தெரியும். அன்னமய கோஷத்தினுடைய ஞான நிலை சிவபெருமான் கையில தான் இருக்கு. பிறவி தெரியும், 6 பிறவி நம்ம சாப்பிடுவோம், 6 பிறவி நமக்கு தெரியும், ஒரு உணர்வு தன்மை உண்டு. ஆனால் இந்த பிறவியிலே நான் இறைவனை போய் அடைவேன் என்பது இறைவன் கையில மட்டும்தான் இருக்கு. ஆனால்தான் அவன் அருளாரே மணிவாச பெருமான் சொல்றார், சிந்தை மகிழ்ந்து சிவபுராணம் தன்னோதி முந்தை முழுவதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலுக்கு எட்டாய், கண்ணுக்கு தெரியாதவன், கண்ணால கடவுளை பார்க்கவே முடியாது, கண்ணுக்கும் தெரிந்து மறைந்திருக்கிறது போல அன்னமய கோஷத்துல தத்துவமய கோஷமும் ஞானமய கோஷமும் மறைஞ்சிருக்கான். அந்த அமுதத்துல அவ்வளவு பெருசு. அதாவது ஒரு சோறு கூட கீழே சுத்தக்கூடாது. வள்ளுவர் அழகா சொல்றாரு உதாரணம். சாப்பிடும் போது வள்ளுவர் ஒரு கிண்ணமும் ஒரு ஊசியை வச்சிருப்பாங்க. அவர் ஒரு நாள் கூட உபயோகப்படுத்தல. வாசி அம்மையார் இது எதுக்கு நீங்க உபயோகப்படுத்தல அப்படின்னு ஒரு நாள் கேட்டதே இல்லை. தினசரி எப்ப சாப்பிட போனாலும் அந்த கிண்ணத்துல தண்ணியும் ஒரு ஊசியை வைப்பாங்க. இதை வை அப்படின்னு சொன்னாங்களாம். அவளை அறியாமல் சாதம் கீழே சிந்தினால் கையில எடுக்கும் போது அந்த ஐந்தமய கோஷம் 6 தத்துவங்கள் மறைஞ்சிருமா. அதுக்காக தான் சோறை மிதிக்க கூடாது, சோறை நசுக்க கூடாது, சோறை மிச்சிக்கு பார்க்க கூடாது. வேகும் போது மட்டும்தான் பார்க்கணும். அது வேற கதாபுரமாக பார்க்கணுங்கிறாரு ஆதிசங்கரர். அது தொட்டு தொடாம பட்டு தொடாம பசத்தன்மை அதுக்கு அதிக நிறைய இருக்கான். அதனால அவர் ஊசியில குத்தி தண்ணியில அலசி, அந்த மண் இருந்தா தண்ணியில அலசி சாப்பிடணும்னு. இப்பெல்லாம் சோறு எப்படி போடுறாங்க, போய் சாப்பிடியா உனக்கு வேற வச்சுக்கு டிவியில ஓடிச்சு, இவனே போட்டு சாப்பிடுறான். அண்ணன் எந்த ஒரு பெண்மணி கணவன் சாப்பிடுவதை ரசித்து ருசிக்கிறாரோ அவளுக்கு அவருடைய வயிற்றுல ஒரு நல்ல ஞான குழந்தை பிறக்கும் என்று வேதம் கூறுகிறார். அமுதுண்ட போதிலும் அவன் தன்னை அணிவிப்பானாய், அமுதுண்டதே ஞானம். ஆனா இப்ப யாருக்கும் தெரியல. கணவனுக்கு சாப்பிட்ட பிறகுதான் மனைவி சாப்பிடணும். அப்பதான் அவருடைய வயிற்றுல பிறக்கிற குழந்தைக்கு ஜென்மாதி கர்மம் இல்லாம பிறக்கும் சொல்றாங்க. பெரியவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு, இவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு மூச்சு போடுறாங்க. டேபிள் இருக்கும், நம்மளா போய் சாப்பிட வேண்டியதான். ஆனா வள்ளுவருடைய மனைவி ஒரு நாள் கூட இந்த ஊசியை உபயோகப்படுத்தல, அப்படி சாப்பிடல. ஏன்னா சாப்பாடு போடும்போது ஒரு நாள் கூட வள்ளுவருடைய மனைவி சாதம் கீழே சிந்தல. கடைசி காலம் வந்தது, முடிச்சிடற சீக்கிரமா. கடைசி காலம் வந்துருச்சு. மரணமாகும் போது சிலேப்புறம் சொல்லி அந்த காலத்துல மூச்சு இருக்கும், உயிர் போகாது. வீட்டில் இருக்கிற பணம் சொத்து இதெல்லாம் விட்டு போக மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணை கொஞ்சம் அழிட்டு வந்து இந்த பவுனை கொஞ்சம் எடுத்து வந்து உரைச்சி வாயில ஊற்றுவாங்க. அப்ப உயிர் போகும்.
அது மாதிரி வள்ளுவருடைய மனைவிக்கு ஆத்மா பிரியலையா. வள்ளுவரே போய் கேட்டாராம், உனக்கு என்ன ஆசை, நீ ஏன் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறாயே, நீ கஷ்டப்படுறாயே, உனக்கு என்ன குறை நான் வச்சேன்னாராம். ஒரு குறையும் இல்லை, ஒரே ஒரு குறை தான். அது கூட யார் கேட்கலாம், வள்ளுவர் கேட்க வச்சுட்டார். வள்ளுவர் போய் உனக்கு நான் என்ன குறை வைத்தேன், நீ என்றும் கற்பனையாக இருந்தாயே, நான் சொல்வதெல்லாம் செய்தாயே, உனக்கு என்ன குறை, ஏதாவது வேணுமா சொல்லு, நான் அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறேன், நீ ஆத்மா சாந்தி அடைன்னு கேட்கிறார். அப்பதான் சொன்னாங்களா, நீங்களாவே கேட்கணும், நானா கேட்க கூடாதுன்னா என்னுடைய ஆத்மா ஓடிட்டு இருந்தலாம். எவ்வளவு பாருங்க, வள்ளுவருடைய மனைவி எதையும் குறிப்பறிஞ்சு செய்யக்கூடிய ஒரு வள்ளுவருடைய மனைவி, இந்த ஆசையை கூட அவர் கேட்கணும். அவர் கேட்டார், நீ உயிரோடு போராடுறாயே, உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையிலையே, நான் என்ன குறை வச்சுன்னு சொல்லுனா, ஒன்றும் இல்லைங்க, நீங்க கேட்கணும், நான் சொல்லணும்னா. நீங்க கேட்டுட்டியே, இப்ப சொல்றேன், நானா கேட்கக்கூடாது. அந்த மாதிரி என்ன எனக்கு வேண்டான்னு சொன்னா கேட்கல, இப்ப கேட்கிறேன். சாப்பிடும் போதுதான் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஊசி வச்சிட, அதை நீங்க ஒரு நாள் கூட பயன்படுத்தலையே, அதுதான் எனக்கு ஆத்மா இன்னும் பிரியல. அப்படியா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா. நீ சாப்பிடும் போது எனக்கு சாப்பாடு போட்டேன்னா சாதம் கீழே விழுந்தால் அது மண்ணு ஒட்டும், ஊசியில குத்தி தண்ணியில அரைஞ்சு சாப்பிடுவேன், நீ அந்த தவறு செய்யவே இல்லை. அப்போ என்ன சொல்ற, அது எனக்கு தெரியும், நானும் அது எனக்கு தெரியும். ஏன்னா அமுது எப்படி சாப்பிடணும்னு சொல்றேன். பிறவியினுடைய பெயர்ல ஒரு பொழுது கூட உணவை கீழே சிந்தாம சாப்பிட கற்றுக்கணும். வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் தர்மகாரியம் பேர், அன்ன தர்மம். உலகத்திலே உயர்ந்த தர்மம் அன்ன தர்மம் தான். வள்ளுவருடைய மனைவி என்ன கேட்கிறார் பாருங்க, அது எனக்கு தெரியும் நாளாம். அப்ப என்ன குறை இல்ல, நீங்க வச்ச ஊசி காலந்த ஊசி, அந்த ஊசியில என்ன இல்லை, காது இல்லை. நல்ல ஊசி நீங்க வைக்கல, காலந்த ஊசி வச்சிருக்கியா, அதுக்கு மட்டும் எனக்கு விளக்க சொல்லுங்க. இன்னைக்கு ஊசி 10 ரூபாய்க்கு 5 ஊசி விற்கிறான். அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு கை அரிசி கொடுத்தா நரிப்பறவை 4 ஊசி கொடுப்பான். எங்க காலத்திலே அரிசி கொடுத்தா போதும், ஒரு கை அரிசி கொடுத்தா 4 ஊசி நரிப்பறவை கொடுத்து போயிருவான். அப்படிப்பட்ட காலத்துல எதுக்கு அவர் காலந்த ஊசி வைக்கணும் சொல்றார். நீ இவ்வளவு பெரிய கற்புக்கரசி, நீ கடைசி வரைக்கும் எனக்கு பலன் பெற மாட்டா என்பது எனக்கு உணர்த்தினார் ஆண்டவன். ஆகவே நான் காலந்த ஊசி வச்சேன். புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு கற்புக்கு அரசியா இருக்கக்கூடிய வாசகி கடைசி காலம் வரை எனக்கு பணிவிடை செய்ய மாட்டாள், அவள் முந்திதான் இறப்பாள் என்பது எனக்கு தெரியும். ஆதலால் நான் காலந்த ஊசியை வச்சேன். அப்பதான் கேட்டாராம், இன்னும் இறைவா எனக்கு ஒரு நல்ல உயிரை கொடு, இன்னும் வள்ளுவருக்கு பின்னால நான் போகணும்னு கேட்டிருக்கான். நம்மளாம் எப்படி கேட்கிறோம், ஐயா இருக்கும்போது நாம் போகணும்னு கேட்கிறோம். அப்படி கேட்கக்கூடாதான், அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆகினால பெண்கள் எல்லாம் தர்மத்தை எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், கொடுப்பவர்கள் சிந்தாம கொடுக்கணும், சிந்தாம இருக்கணும், வீட்டுல எப்போதும் அரிசி இருக்கணும், எப்போதும் தரித்திரியம் இல்லாம வாழணுங்கிற வரத்தை கேட்கணுமா. கொடுக்கிற கையா இருக்கணும். கொடுக்கிற கை பாருங்க, இப்படியே எடுத்துக்கலாம், இப்படியே கொடுத்துடலாம். வாங்குற கை என்ன ஆகும், கை புரளும். வாழ்க்கையில் புரண்டால் மட்டும்தான் கை இப்படி வரும். அம்மா தாயேன்னு கேட்கணும். கொடுக்கிறவன் இப்படி கொடுத்துட்டே இருக்கலாம். அதுபோல ஐயா அவர்கள் அன்னதானம் கொடுக்கிறாருன்னா ஐயாவுக்கு என்ன பலன் சொல்ல போற. யாரா இருந்தாலும் சரி, தர்மத்திலே உயர்ந்த தர்மம் அன்னதானம் தான். அடுத்தது சொர்ணதானம், அடுத்தது வஸ்திரதானம். இந்த 3ஐயும் மறக்காம நல்ல நாட்களா செய்யுங்க. உங்களுடைய பிறந்த நாள், கல்யாண நிறைவு நாள், பெரியவங்க யாராவது இறந்தால் அந்த நாள், இப்படிப்பட்ட எல்லாரும் செய்யலாம். நம்ம பிறந்த நாளைக்கு என்ன பண்றோம், கேக்கு வச்சு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு பிள்ளைய ஊத சொல்லி கத்தியை கொடுத்து வெட்டுறாங்க.
இது இந்த சம்பிரதாயம் எங்கேயாவது இருக்கா? இதுக்கு போட்டோக்காரங்க போட்டோ எடுக்கிறாங்க. அவங்க வீட்டிலே அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். முதலே வளர்ற பிள்ளைய 1 வயசு பிள்ளைய வாயில விளக்கு அணைக்க சொல்றான். அவன் குடும்பம் விளக்குமா? ஊத சொல்றான். விளக்கு அணைக்கலாமா? கத்தி கொடுக்குறான், பிளாஸ்டிக் கத்தி. அதை வெட்டுது. அப்புறம் அப்பாவை வெட்டுவது. என்ன செய்யணும்? ஒரு கோயிலுக்கு போய், நீ இறைவா எனக்கு இந்த நாட்டில் படைச்சாய், இந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்தேன், இப்போது வளர்ந்து கொண்டிருக்கேன் என்று ஒவ்வொரு ஆண்டும் போய் இறைவனுக்கு நன்றி சொல்லணுமா? நம்முடைய குடநிலை கோயிலில் போய் நமக்கு தெரியுமா நம்ம எந்த வருஷம் பிறப்போம், என்ன மாசம் பிறப்போம், என்ன நாள் பிறப்போம், என்ன நட்சத்திரத்தில் பிறப்போம் யாருக்கா தெரியுமா? அப்போ நாம் பிறக்கிற மாசம் ஆடி மாசம், திதி சப்தமி திதி அல்லது பஞ்சமி திதி, உத்திராட நட்சத்திரம் தெரியாத. தெரிஞ்ச பிறகு அந்த நாளுக்கு போய் நன்றி சொல்லணுமா? இறைவா இந்த நாள் என்னை படைத்தாய். கோயில அர்ச்சனை பண்ணி இது போன்ற அடியாருக்கு ஏழை பள்ளிக்கூடங்கள், மூல வளர்ச்சி இல்லாத பள்ளிக்கூடங்கள், அநாத ஆசிரமங்கள் இங்க கொண்டு குழந்தைகளை கொடுத்து அன்னைக்கு 10 பேருக்கு சாப்பாடு போடுங்க. அந்த குழந்தையின் எண்ணம் நல்லா இருக்கும். அவர்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து நம்மை வாழ வைக்கும் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாமிய மதத்திலேயோ இந்த அன்னதானம்ங்கிற விஷயங்கள் கிடையாது. நம்முடைய இந்து மதத்தில் மட்டும்தான் அன்னமய கோஷத்தினுடைய விளக்கம் நிறைய வச்சுக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட செய்யக்கூடிய அந்த அன்ன கோஷனை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களெல்லாம் தெரியணும். நாமளும் இதை ஆரம்பிக்கணும். நம்மளால ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு மூட்டை அரிசியாவது வாங்கி கொடுக்கணும். 2 விஷயம் மனுஷன் கற்றுக்குங்க. ஒரு திருப்பணி செய்கிற இடத்துல நாம் பொருள் கொடுக்கணும், இல்லைன்னா 4 நாளைக்கு போய் அந்த தொண்டு செய்யணும். சரீர உழைப்பு செய்யணும் ஆலயங்கள்ல. ஏன்னா 5000 ஆண்டு 6000 ஆண்டு அந்த கோயில் இருக்கு. நல்ல உணவு கொடுக்குற இடத்துல ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுங்க, அல்லது ஒரு பருப்பு உதவி செய்யுங்க, ஒரு எண்ணெய் கொடுங்க. அங்க நல்ல அடியார்கள் ஆண்டவனை போல ஒருவர் இருந்து சாப்பிடுவார். அவைகள் நமக்கு அந்த பங்கு கிடைக்கும். அதுதான் நிதானே நிஸ்பகரம். அன்னதானத்துக்கு நிதானம் பேர். நிதானம் நிதானா தர்மம். வேக வேகமா சாப்பிட முடியாது, விக்கிக்கும். நிதானமா சிந்தித்து ரசித்து ருசித்த உணவு இருக்கும். அவர்களுக்கு தான் அறிவின் பரிபூர்ண கர்மம் கிடைக்குமா. அப்படி அன்னபூர்ணம் ஐயா அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. உலகத்துல நிறைய அன்னதானம் நடக்குது. வேறு மதங்கள்ல அன்னதானமே கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, அவ்வளவுதான். அன்னதான ட்ரஸ்ட்னு சொல்லி நிறைய வச்சிருக்கிறோம். அதற்கு நிறைய சலுகை இருக்கு. முதல்ல அன்னதானத்தை அந்த காலத்துல யுகம் தோன்றி ஆரம்பித்தவர் சிவபெருமானே. காசியெல்லாம் முதல்ல அன்னதானம் ஆரம்பிக்கப்பட்டது. 2வது யார் ஆரம்பிச்சா? இந்த யுகத்துல ஆரம்பிச்சது யாரு? வள்ளலார். கரெக்ட். இந்த நூற்றாண்டுல அன்னதானத்தை நிறைய கொண்டு வந்தவர் வள்ளல் பிரான். அதற்கு முந்தி பாருங்க, போகர் அந்த மாதிரி பார்த்த ஒருத்தர் உடுக்க வச்சிருந்தார். அங்க இருந்து நினைக்கிறேன் சுரக்காய் குடிக்க. அவர் சுரக்காய் குடிக்கிறது தான் அன்னதானம் பண்ணிக்கிறார். சுரக்காய் குடிக்கல எப்படி அன்னதானம் பண்ண முடியும்னு சொல்றேன். அந்த சுரக்காய் குடிக்கையிலிருந்து சாதத்தை போட்டு பூஜை பண்ணுவாராம். பூஜை பண்ணிட்டு அந்த சாதத்தை எடுத்து கொட்டினாலும் வந்துக்கிட்டே இருக்குமா. அங்க எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஒரே குடுக்கையில சாதம் வந்துக்கிட்டே இருக்குமா. போகருக்கு அந்த திறமை இருக்குது. அவர் போதும் சொல்லிட்டு அந்த குடுக்கையில சோறு இருக்காது. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அவர் சாதம் செஞ்சு அதுக்குள்ள போடுவார். போட்டு மூடிடுவாராம். பகவானை நினைச்சிட்டு கொடுத்தாருன்னா சாதம் வந்துக்கிட்டே இருக்குமா. போகர் தான் சொல்றார், குடுக்கை இழந்தவன் சொல்வார். ஆங்கு கை போகர் அவருடைய காலத்தில் 18 சித்தர்கள்ட்ட அன்னதானத்தை நிறைய கொடுத்து வைச்சவர் அவர். அதனால அன்னதானம் எப்படி செய்யணும், நாம் அன்னதானம் எப்படி பண்ண, பிறந்த நாள், நம்முடைய கல்யாண நாள், படிக்கிற நாள், ஒருவர் இறந்து அப்பாவுடைய நினைவு நாள், அம்மாவுடைய நினைவு நாள்னா தயவு செய்து நீங்கள் 10 பேருக்கு உணவு கொடுங்க. இது மாதிரி அடியாரை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுங்க. அட்ரஸே தெரியாத ஆள், நமக்கு பழக்கமே இல்லாதவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும். நம்ம சொந்தக்காரன் பந்தக்காரன்
அவங்களெல்லாம் கூப்பிட்டு போடக்கூடாது. அறிமுகமே இல்லாத ஒரு வழிபோக்கிகளை கூப்பிட்டு சாமி வாங்க எங்க வீட்டில் எங்க அப்பாவுக்கு திவசம் அன்னதானம் பண்ணுங்க, அவரோட வாழ்க்கை நல்ல பசியில இருப்பாங்க. யாராவது கூப்பிட மாட்டாங்களா, கோயில் வாசல் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த அன்னதானம் அன்னபூர்ணி கொடுத்தது இறைவன் 7 பசைகளை அது கொடுத்துக்கிறார். தசோ பிரத்யீகம், தான பிரத்யீகம், யுக பிரத்யீகம், அபனா பிரத்யீகம், ஆசனா பிரத்யீகம், பஞ்சாகிருத்தி புருஷனம், தேவன புருஷனம். 7 பிரசனமான பசுத்தன்மை இருக்கா அந்த ஜோத்துல. உதாரணம் தெரியும், நூல் இருக்குதுல, நெசவாளி வீட்டுக்கு போனா தெரியும், நூல் பாவாக்குவாங்க. அது கஞ்சி பசியால நூல் ஏற்றிட்டாங்கன்னா எப்படி இருக்கு நூல், நல்ல டெம்பர் ஆயிடும். அது மாதிரி நமக்கு கோஷம் என்று சொன்னால் அன்னமய கோஷம். நம்முடைய உடம்புல அன்ன பசைதான் அதிக அறிவையும் தெம்பையும் வலிமையும் கொடுக்கும் என்று சொல்லுவாங்க. சாமி 97 வயசாச்சு எப்படி சாப்பிட்டு கேட்பாங்க. நான் சொல்லுவோம், அந்த காலத்து சாப்பாடுப்பா, இப்பெல்லாம் நீங்க பாக்கி சாப்பிடுறீங்க, நாங்களாம் ஒரிஜினல் உணவு சாப்பிட்டோம், அதனால இருக்குன்னு சொல்லுங்க. புரியுதா? இன்னைக்கு பாக்ஷன் எல்லாமே விஷம், தண்ணி முதற்கொண்டு மருந்து வச்சுட்டான். அப்படி நல்லதே நினைக்கணும், நல்லதே கொடுக்கணும், நல்லாவே இருக்கணும். 3 தத்துவம் சொல்லுது. கொடுப்பவன் கூட நல்லதே நினைக்கணும். இந்த சாமியார் இப்படி இருக்கான்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன காரணத்துக்காக அதுக்கு வந்திருக்காங்க கேள்வி பார்க்க கூடாது. ரிஷி மூலம் நதி மூலம் அறியவே கூடாது. யாரோடைய அடியார் வந்தாலும் காய் வேசி போட்டுருக்காங்க, உட்காட்டு கட்டினாங்க, சரி தர்மம் பண்ணிடுறாங்க, அதோடு விட்டுணும். அதை பற்றி சிந்திக்க கூடாது. ஏன்னா அவர்கள் ரூபத்தில் இறைவன் வருவாராம் ஆண்டியாக. அப்படி யாரேனும் ஒருவர் வந்து உங்கள் இடத்துல சாப்பிட்டு அந்த குணங்களும் அந்த எண்ணங்களும் இருந்தால் இறைவனே பிச்சை கேட்க வருவார். ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அம்மா நல்ல கற்புக்கரசி, யார் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாளாம். அப்படி இருந்த ஒரு அம்மா பரும் சோதனை, ஒண்ணுமே இல்லை வீட்டுல, புருஷன் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணியிருந்தாலும் இந்த அம்மா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அன்னதானே நம்ம வீட்டுக்காரனா அடிச்சுடுவான். 4 நாள் பட்டி ஈர துணியை நனைச்சி இடுப்புல கட்டிக்கிறார். அந்த சமயத்துல இறைவன் அவருக்கு சோதனை கொடுத்துட்டார். நிறைய சோதனை கொடுக்கும். இவ வாயால இல்லைன்னு சொல்ல வைக்கணும். வந்து பாக்குறாங்க, 4 நாள் பட்டி ஈர துணியை கட்டிக்கா. அந்த அம்மா பாக்குற, வெளியில ஒரு அடியார் நிக்கிறார். அம்மா தாயே சார்ந்த இங்க இல்லைன்னு நல்லா தெரியும், இறைவனுக்கும் நல்லா தெரியும். வந்திருக்கிறது இறைவன் வேஷம் போட்டு வந்துக்கிறார். நம்ம கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தாங்க, நம்ம வாயால இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவர் வெளியில இருந்து கத்துறாரு, வீட்டை விட்டு நகரலையே, வெளியிலே நிற்கிறாரு, மணிக்கணக்கா நிற்கிறாராம். அந்த வீட்டை விட்டு நகரல, வேற வீட்டுக்கு போல. நம்ம கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி, நேற்று இரவு ஊறுகாய் எடுக்கும்போது ஜாடி உடைஞ்சிச்சு, அதை கொண்டு போய் கொல்லப்படுத்த போட்டுதான். அதுல ஒரு நெல்லிக்காய் ஊறுகாயில ஒரு துண்டு இருந்துதான். அந்த நினைவு வந்துதான். அந்த நினைவு வந்து அந்த நெல்லிக்காயில் இருக்கிற ஒரு துண்டை எடுத்துட்டு வந்து யாருக்கு போட்டா, அந்த வெளியில நிக்கிற அடியாருடைய திருவோட்டுல போட்டது. உடனே இவன் வாயால இல்லைன்னு சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன். இந்த அம்மா ஒரு நெல்லிக்காய் துண்டை எடுத்து வந்து உப்பு ஊறுகாயோட போட்டால இருந்து பார்த்தார். இதுக்கு மேல இந்த அம்மாவை சோதிக்க கூடாது என்று சொல்லி கனகதாரா சோத்திரம் அடிச்சுதான். அன்னைக்கு தான் கனகதாரா சோத்திரம் தோன்றியது. தர்மத்தால் கிடைக்கிற விஷயம் என்னன்னா, கனமழை பெய்யும். கனகமலைன்னா சொர்ணமலை. கனகதாரா சோத்திரம் ஒரு சோத்திரம் இருக்கு, அதை படிக்க, அதை போட்டு அன்னதானம் பண்ணணும். அன்னமய கோஷத்தினுடைய உதாரணம் என்ன சொன்னா, சொர்ணமலை பெய்யுதான், கனகதாமலை. ஆதிசங்கர் தான் வந்தது. எதுக்கு சொல்றேன்னா, சோதனை எவ்வளவு வந்தாலும் எல்லாரும் கொடுக்கணும். தர்மம் எடுக்கிற சாமியார் கூட தர்மம் பண்ணணும். எப்படி பண்ணுவாங்க இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் சாமியார்கள் தர்மம் வாங்கி சாப்பிட்றாங்க. இவங்க எப்படி தர்மம் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களும் தர்மம் பண்ணணும், தெரியுமா உங்களுக்கு? நீங்க பிச்சை எடுக்கிறீங்க, 10 வீட்டுல பிச்சை எடுக்கிறீங்க, ஒரு மரத்தில் உட்காந்து சாப்பிடுவீங்க. நீங்க எப்படி தர்மம் பண்ணுவீங்க? நீங்க இன்னொரு வருஷம் சாமியார் போய் சோறு கொடுப்பீடா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இறந்தாலும் பறந்தாருக்கு கொடு. இறத்தல் என்றால் வாங்குதல். பறக்கிற பறவை எது? நீங்களும் சாப்பிடக்கூடிய உணவை கையில எடுத்து கண்ணில வச்சு காக்காய்க்கு வச்சுட்டு நீ சாப்பிட்டேன்னா மறுநாள் காலையில இன்னொரு வீட்டுல போய் பிச்சை கேட்டா இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாங்க.
இறந்தாலும் பறந்தாருக்கு கொடு மறந்தும் உண்ணாதே. வேதம் சொல்லுது. நம்ம கூட துறவிகள் கூட சாப்பிட போனா ஒரு கை உணவு எடுத்து ஒரு மரத்தில் உட்காந்து சாப்பிட போனா, இறைவா நீ கொடுத்த சோறு இன்னைக்கு நல்லா கிடைச்சிருக்கு, ஒரு வீட்டில் குழம்பு கொடுத்தாங்க, ஒரு வீட்டில் பாயசம் கொடுத்தாங்க, ஒரு வீட்டில் அப்பளம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் ஒன்றா நிறைய ஒரு கையை எடுத்து பறந்தாருக்கு வச்சா அந்த பறந்து சொல்லுவான், இவனுக்கு நாளைக்கு போய் அவனுக்கு கொடுக்க வேண்டும், அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று கட்டளை இடுவான். இல்லைன்னா ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு இருக்க வேண்டியதான். இந்த வீட்டு சோறு இல்லை இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் பார்ப்பான், சோறு ஆக்கில் இருப்பாங்க, நம்மளை அடைய விட்டுவாங்க. அதனால இறந்தாலும் பறந்தாருக்கு கொடு. அதே மாதிரி மனிதர்களை நீங்களும் சாப்பிடும் போது சாப்பாடு யாருக்காவது கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? நம்மளாம் திரை போட்டு சாப்பிடுவோம். நீங்க எப்ப சாப்பிட உட்காருடோ அப்ப கொஞ்சம் போல சாதத்தை எடுத்து இலையினுடைய முடியில வச்சிடணும். அப்படி யார் வைக்காம சாப்பிட்றாளோ அவளுக்கு அடுத்தாம வீட்டில் எவ்வளவு சோறு இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு வேலை வந்துடும், வெளியே இங்கே போவான், சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, வீட்டுக்கு வருவா, எல்லாம் முடிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இலையில சோறு வச்சீங்கன்னா அதை கொண்டு வெளியே போட்டா யார் சாப்பிடுவா? முதல்ல எச்சியலை யார் சாப்பிடுவா? நம்ம வீட்டில் வளர்க்குற நாயே சாப்பிடுமா. அது நினைக்குமா, நல்ல இலையை சுத்தமாக தடவி நக்கி சாப்பிட்டேன்னா நான் தான் நாய், என்னை விட எங்க நிஜமா சுத்த நாய் நினைக்குமா. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பாருங்க. இலையை கொண்டு வெளியே போட்டால் எறும்புகள், பறவைகள், நடப்பன, ஊர்வன எல்லாம் உணவு இருக்குமா. அதுவே ஒரு தர்மம். தர்மம் என்ன சொல்ற? ஈ எறும்புக்கு கூட தர்மம் பண்ணாத நாட்டில் இருக்கு. அப்ப ஈ எறும்புக்கு எப்படி தர்மம் பண்ணணும்? நீ சாப்பிடக்கூடிய பொருளை முதல்ல கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். அதை கொண்டு வெளியே போட்டா ஈ எறும்புக்கு ஒரு பருக்கு கிடைச்சா போதும், அது 10 எறும்பு சாப்பிடும். அப்படி 10 பேர் தர்மம் பண்ற. இப்ப ஐயா தேங்காய் உடைச்சு வச்சிருக்காங்க. இந்த 2 மணி நேரம் கழிச்சு யார் வருவா? எத்தனை எறும்பு வருவதில்ல? எத்தனை எறும்பு இருக்கும்? லட்சக்கணக்கான எறும்பு, ஒரு 1000 எறும்பு வச்சுக்கணும். இப்ப எப்ப எத்தனை சாப்பாடு போட போறீங்க? எவ்வளவு செஞ்சிருக்கீங்க? 500. இது எவ்வளவு? 1000. அப்ப எவ்வளவு ஆச்சு டோட்டல்? 1500 பேருக்கு பகவான் பேனா எடுத்து எழுத போனாராம். நம்ம வச்சிருக்காரு, சும்மா போட்டு லேஸ் போட்டு ஆடாது, குறிப்பாக இருந்தாலும் அவருக்கு வரும். இதை பார்த்த உடனே கொண்டு போய் வெயில கொண்டு காலில் கொட்டி காலில் ஒட்டி ஒன்னு எழுதாரு. 300 பேருக்கு தர்மம் பண்ண 500 பேருக்கு கொன்ன, ஆகவே நீ பாதி. 300 பேருக்கு தர்மம் பண்ண 1000 பேருக்கு உன்னை அறியாமல் தர்மம் நடந்தது, அப்ப 1800. இதெல்லாம் வேதம் சொல்லுது. வேதாவேதத்தில் எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் சொந்த ஆளுங்க உங்களுக்கு. இதுவும் உன்னுடைய உண்மையான ஒழுக்கமா இருந்தால், நீ செய்யும் தர்மம் இருந்தால் உயிரற்ற பொருளும் அங்கே வருமா. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த தேங்காய் மண்ணில் 300, 400, 600 பேரு, 300 பேருக்கு சமையல், ஆரம்பத்தில் 900 பேரு. நீ கொண்டு போய் காதில் கொண்டு வெளியில கொண்டு கொட்டி காதில் நசுக்கினா என்ன ஆகும்? பாவம். தர்மம் என்பது உன்னை அறியாமல் நடப்பது அனைத்துமே தர்மம் தான். ஆகையினால தர்மம் தக்க தருணத்தில் உயிர் காக்கும். இதனை தலைப்பு. எப்படி நீ தர்மம் பண்ணுகிறாயோ அவைகள் உன்னுடைய தக்க தருணத்தில் உயிர் காக்கும். ஆகையினால ஐயா அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற அன்னபூர்ணி அட்சய கூடம் இங்கு மட்டும் இல்லாமல் எல்லோரும் வருந்தி, அடியாரும் வருந்தி, அந்த அன்னபூர்ணி தேவியே வந்து உங்களுக்கு நேர சாப்பிட்டு எம்பெருமானாகிய சிவபெருமானும் உங்கள் இடத்துல சாப்பிட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். திருச்சிதம்பரம்.